நாகப்பட்டினத்தில் தண்ணி இல்லையா சொன்னாரா? நான் திறந்தேன், எல்லா குழாயிலையும் தண்ணி வந்தது. ஒருவேளை அவரு குழாயில் வரலையா நான் தெரியல. அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? ஏண்டாடே, ஏன்டா அவரு சொல்றாரு என்ன இப்படி கும்பிடக்கூடாது, என்ன அப்படி கும்பிடக்கூடாது, அப்படி நாங்கள சொன்னோம். ஏண்டா இதுல என்ன எனக்கு ஒரு வருத்தம் தெரியுமா? என் வாயில எவன் நிக்கிறானோ அவன் அதோட காணாம போயிடுவான். இந்த ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத ஒருத்தன் இருப்பான் பாரு, அண்ணாமலை. அவன் காலியா எங்க அக்கா தமிழிசை அன்பிட்டா, குஷ்பு அன்பிட்டா, அப்புறம் யாரு நம்ம ஆளு நிரோத்துக்குமாரா, சாரி சரத்குமார், அவன் காலியா, ராதிகா சரத்குமார் காலியா. இவங்கெல்லாம் என் வாயில நின்னவங்க. இவன் வந்துக்கிறானே கொஞ்சம் பொறுமையா விட்டு பார்ப்போம் அப்படின்னா அந்த வேலைக்கார புள்ளைய பேலை விட்டு பாடுறான்னா இது இப்படியா பண்ணும்? இது இவரு திருச்சிக்கு வந்தாராம், அரியலூருக்கு. கரண்ட் கட் பண்ணிட்டோமா? எது ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா 1000 பேர் செத்து இருப்பாண்டா. எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க. கூட்டம் நடத்தல, இங்க கூட்டம் நடத்தல, உட்கார்ல யாருன்னா சேர வச்சிங்க, சேர வேலை நல்லின்னு போனீங்கம்மா. பிச்சை எடுத்தாலும் எடுக்குமே தவிர சேர திருடுவோமா? திருடனுக்கு பிறந்த திருடன் பூரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு அம்மாங்க நாகப்பட்டினத்தில் வந்து இல்ல, அதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாரு. புருஷங்கிட்ட சொல்லாமையே 4 பவுன் தாலி செங்கில போட்டு நான் ஆட்டிக்கணும் வந்து காட்டிக்கணும் வச்சான் ஆப்பு. அது சொல்லுது, அது மாட்டிக்கின்னு வருமா, ஆட்டிக்கின்னு வருமா, எவனோ அர்த்தம்னு போயிடுவானா? அது எங்க போலீஸ் கிட்ட சொன்னா நாங்க கண்டுபிடிச்சதே. நாட்டு மக்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு போலீஸ் பார்த்தாத நாங்க வேலையான்னு சுத்தி நிக்கிறோம். உனக்கு எவன் திருடி இருப்பான்? அந்த கூட்டத்தில் அவனை தவிர வேற எவனா இருப்பானா?